கவலைகளே இல்லாம வாழ்க்கைய வாழணும்னு ஆசையா? அப்ப சில விஷயங்கள நம்ம சரியா புரிஞ்சுக்கிட்டா போதும். வாழ்நாள் முழுவதும் தெளிவா இருக்கலாம். அப்படி உங்க மனச தெளிவா வச்சுக்கிறதுக்கு நான் சொல்ற இந்த ஸ்டெப்ஸ ஃபாலோ பண்ணுங்க. அதுலயும் நான் சொல்லப் போற கடைசி விஷயம் உங்க வாழ்க்கைய அப்படியே கூட மாத்திடலாம். ஸோ கண்டிப்பா கேளுங்க. ஒவ்வொரு தடவையும் ஒரு நல்லது உங்கள விட்டு போகும்போது புரிஞ்சுக்கோங்க. அத விட நல்ல ஒரு விஷயம் உங்கள தேடி வரும்னு. ஒண்ணு கிடைக்கலைன்னா அது முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம் இல்ல. அது சரியான பாதைக்கு நம்மள திருப்புதுன்னு அர்த்தம். 2வது, உங்க பழைய காலம் எவ்வளவு கஷ்டமா இருந்ததோ அந்த அளவுக்கு உங்க எதிர்காலம் அழகா இருக்கும். நீங்க பட்ட கஷ்டம்தான் உங்களை ஊக்கப்படுத்தும், உங்களை பலப்படுத்தும். அப்ப கிடைக்கிற அந்த சின்ன சந்தோஷத்துக்கு எதுவுமே இணை கிடையாது. 3, உன்னால முடியாதுன்னு சொல்றவங்க இருக்காங்களே, அவங்க உண்மையிலுமே நீங்க ஜெயிச்சிருவீங்கன்னு பயப்படுறாங்க. அவங்க சந்தேகப்படுறது அவங்க பயத்தால தானே தவிர உங்ககிட்ட திறமை இல்லைன்னு இல்லை. 4, நீங்க நைட் டைம்ல வண்டி ஓட்டும் போது ஃப்ரண்ட்ல எறிகிற லைட் வெளிச்சம் கொஞ்சம் தூரம் தான் வழிகாட்டும். ஆனா அந்த வெளிச்சத்தை வச்சு நம்மளால போயிட முடியும் எங்க நினைக்கிறோமோ அங்க. அது மாதிரிதான் முழு வழியும் தெரியணும்னு அவசியம் இல்லை. அடுத்த அடி எடுத்து வச்சா போதும். 5, நீங்க செஞ்சது உங்க கடந்த காலத்தை காட்டும். ஆனா நீங்க கத்துக்கிட்டது உங்க எதிர்காலத்தை காட்டும். தப்பு பண்றது மனுஷங்களோட இயல்புதான். ஆனா அதுல இருந்து என்ன கத்துக்கிறோன்றது தான் முக்கியம். 6, வளர்ச்சி எப்போது கொஞ்சம் வசதி இல்லாம தான் இருக்கும். ஏன்னா நீங்க இதுக்கு முன்னாடி அந்த இடத்துல இருந்ததே இல்லை. அந்த ஒரு மாதிரி இருக்கிற உணவு தான் நீங்க மேல போறீங்கன்னு சொல்றதுக்கான அடையாளம். 7, நீங்க என்ன சொன்னீங்க, நீங்க என்ன செஞ்சீங்கன்னு கூட மக்கள் மறந்துடுவாங்க. ஆனா அவங்கள நீங்க எப்படி உணர வச்சீங்கன்றத மட்டும் மறக்கவே மாட்டாங்க. 8, நீங்க எவ்வளவுதான் நல்லவரா இருந்தாலும் யாரோ ஒருத்தரோட கதையில நீங்க கெட்டவராதான் இருப்பீங்க. மத்தவங்க நம்மளை பத்தி என்ன நினைக்கிறாங்கன்றத நம்மால மாத்த முடியாது. ஆனா நம்ம எவ்வளவு நேர்மையா இருக்கோன்றத பார்த்தா போதும். 9, உங்க நேரத்தை யாருக்கு செலவு செய்யணும்னு யோசிச்சு செய்யுங்க. ஏன்னா நிறைய பேருக்கு அதுக்கு தகுதியானவர்களே இல்லை. உங்க நேரத்தை காப்பாத்துங்க. அதுதான் உங்க உண்மையான சொத்து. 10, ஒரு தப்பு பண்ண அதிக நேரம் எடுத்துக்கிட்டோமோன்னு அந்த தப்பையே பிடிச்சி தொங்காதீங்க. தப்பு தப்பு தான். 11, நான் சொல்றதுதான் சரின்னு நிக்கிறதா இல்ல அன்பா இருக்கிறதான்னு ஒரு நிலைமை வந்தா எப்பவும் அன்பா இருங்க. நம்ம அகங்காரத்தை விட அன்புதான் மனசுக்கு நிம்மதியை கொடுக்கும். 12, நாம தயாரா இருக்கும்போது சரியான வாய்ப்பு வர்றதுக்கு பேருதான் நல்வாய்ப்பு. யாரு தயாரா இருக்காங்களோ அவங்களுக்கு தான் அது கிடைக்கும். 13, நடந்ததை நினைச்சு வருத்தப்படாதீங்க. இங்க யாருமே 100க்கு 100 சரியில்லை. சந்தோஷத்தை தேடி ஓடாதீங்க. மனசை நல்லா வச்சுக்கோங்க. சந்தோஷம் தானா வரும். 14, இதுதான் எல்லாத்தையும் விட முக்கியமான ஒரு விஷயம். வாழ்க்கை ஆரம்பிக்கும் போது எல்லாத்துக்கும் பதில் தெரியணும்னு அவசியம் இல்லை. இதை நினைச்சு பயப்படாதீங்க. ஒவ்வொரு அடியிலும் நீங்க கத்துக்குவீங்க. உங்க பாதை என்னன்னு உங்களுக்கு மெதுவா புரிய வரும். சுருக்கமா சொல்லணும்னா, காத்துக்கிட்டு இருந்தா தெளிவு கிடைக்காது. நடக்க ஆரம்பிச்சாதான் வழியே தெரியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க பிடிச்சவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. லைக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.